ஏழு ரக்கை குருவியும் தெனாலிராமனும் விஜயநகர விழா கோலம் பூண்டிருந்த விழாவிற்கு அண்டை நாட்டு மன்னர் விஜயவர்த்தன் வருகை தந்திருந்த விழா மிகச் சிறப்பாக நடந்து முடிந்தது. அன்று மாலை அரசர் கிருஷ்ணதேவராயரும் அண்டை நாட்டு மன்னர் விஜயவர்த்தன் அரண்மனை தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்த அப்போது விஜயவர்த்தனர் கிருஷ்ணதேவராயர் தங்கள் அவைப்புலவர் தெனாலிராமன் மிகவும் அறிவு கூர்மை உடையவராமே என கேட்டார். அதற்கு கிருஷ்ணதேவராயர் அதில் என்ன ஏம் என்றார். விஜயவர்த்தனர் அப்படியானால் நான் தெனாலிராமனை சோதிக்கலாம் என கேட்டார். ஓ என்றார் கிருஷ்ணதேவராயர். மறுநாள் அரசவை கூடியது. கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமன் அழைத்தார். தெனாலிராமன் அரசர்கள் இருவரும் வணங்கி நின்றார். மன்னர் விஜயவர்த்தனர் தெனாலிராமனிடம், எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும் நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும் இரவில் 7 வண்ணங்களிலும் உருமாறும் அற்புத குருவி ஒன்றை கொண்டு வந்து தர வேண்டும் என்றார். மேலும் அது சில சமயம் 3 கால்களிலும் சில சமயம் 2 கால்களிலும் நடக்க வேண்டும். பிறகு 7 ரெக்கைகளை கொண்டு வானில் பறக்கவும் வேண்டும். கிருஷ்ணதேவராயர் உடனே தெனாலிராமனிடம் விஜயவர்த்தனர் கூறியவாறு குருவியை விரைவில் கொண்டு வா என்று உத்தரவிட்டார். அதை கேட்ட தெனாலிராமனுக்கு தலை சுற்றியது. ஆனால் சித்தவாறு சரி அரசு, நாளைக்கு நான் அத்தகைய பறவையோடு வருகிறேன் என்றார். மறுநாள் தெனாலிராமன் அரசவைக்கு தாமதமாக வந்தார். அவர் நிலைமை மோசமாக இருந்தது. உடை கிழிந்து இருந்ததுடன் அதில் முட்களும் மண்ணும் ஒட்டியிருந்தன. அவரது கையில் காலியான பறவை குண்டு ஒன்று இருந்தது. தெனாலிராமன் அரசி அதிசயமான கடை நடந்து விட்டது. விஜயவர்த்தனர் மன்னர் கூறியது போன்ற குருவியை கையில் கிடைத்தது. நானும் அதை கூண்டில் அடைத்தேன். அதை இங்கு எடுத்து வரும்போது அப்பறவை தனது மாயமான 7 ரெக்கைகளை விரித்து பறந்து சென்று விட்டது. காட்டில் அதை கொண்டு வெகு தூரம் சென்று பறந்து சென்றவாறு அப்பறவை என்னிடம், அரசிடம் போய் சொல், காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, நடுப்பகலாகவும் பொழுதாகவும் இருக்கக்கூடாது, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருளாகவும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நானே எனது 7 ரெக்கைகளை பறந்து திரும்ப வந்து விடுவேன் என்றால். அதை கேட்டதும் அரசர் கிருஷ்ணதேவராயருக்கும் மன்னர் விஜயவர்த்தனருக்கும் தலை சுற்றியது. அப்படிப்பட்ட நேரம் எப்போது உண்டாகும் என்று அனைவரும் வியப்படைந்தனர். அரசருக்கே சிரிப்பு வந்தது. விஜயவர்த்தனர் சொன்னார், தெனாலியின் அறிவு கூர்மை பற்றி இதுவரை கேள்விப்பட்டுள்ளேன், இப்போதுதான் நேரில் பார்த்தேன் என்று கூறி பாராட்டி பரிசுகளை அளித்தார்.